ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத தியானமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரியமானவர்களே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற, கர்த்தரை மட்டும் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவனுக்கு முடிவு உண்டு, அவனுக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி. ஒருவேளை வியாதியின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? துக்கத்தின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? சோதனையின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? தனிமையின் மத்தியிலே போய் கொண்டிருக்கிறீர்களா? அடிமைத்தனத்தின் மத்தியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. காரணம், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கான ஒரு பதில், முடிவு வரப்போகிறது. அங்கே எசேக்கியேல் ராஜா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1-5 வரைக்கும் பார்க்கிறோம். அவன் வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில மீண்டும் 15 வருடங்கள் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. லூக்கா 8:43 நாங்கள் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை தொட்டவுடன் அவள் வியாதிக்கு முடிவு வந்தது. யோவான் 5:9வது வசனம் வரை பார்க்கிறோம். 38 வருட வியாதிக்கு அங்கே முடிவு வருகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிவை கொண்டு வர, ஒரு தீர்வை கொண்டு வர, ஒரு விடுதலையை கொண்டு வர கர்த்தராகிய இயேசுவுக்கு முடியும். உங்கள் சோதனை முடிவுக்கு வரப்போகிறது, உங்கள் துக்கம் முடிவுக்கு வரப்போகிறது, உங்கள் தனிமை முடிவுக்கு வரப்போகிறது, உங்கள் அடிமைத்தனம் முடிவுக்கு வரப்போகிறது. பிசாசினால் வந்த சகல தீமைகளுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. கர்த்தராகிய இயேசுவே ஜெயத்தின் தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென்.